எல்லாம் இந்த அறவேக்காடு தான் காரணம், அதனால் தான் உக்ரைனில் போரே நடந்தது என பொறுமி தள்ளியிருக்கிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். யாரை சொல்கிறார் அவர்? உக்ரைன் போருக்கு முடிவு என ஒன்று எட்டப்படுமா? இந்த செய்தியில் பார்க்கலாம். உக்ரைனில் திரும்பிய பக்கமெல்லாம் வெடிகுண்டு சத்தம். அந்நாட்டுக்கு மருத்துவம் படிக்கச் சென்ற தமிழக மாணவர்கள் பலர் கூட உயிரை கையில் பிடித்து தப்பி வந்ததை மறக்க மாட்டோம். 3 ஆண்டுகளுக்கும் மேலாகியும் அந்த போர் முடிவுக்கு வந்தபாடில்லை. அதை உடனே நிறுத்துவேன் என வரிந்து கட்டிக்கொண்டு சவுதியில் களம் இறங்கினார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். பேச்சுவார்த்தை என்ற ஒன்று தொடங்கும் போதே எங்களையும் சேர்த்துக்கோங்க என சொன்னது உக்ரைன். ஆனால் அந்நாட்டை புறக்கணித்துவிட்டு இந்த விவகாரத்தில் நடுநிலை நாடாக பார்க்கப்படும் சவுதி அரேபியாவில் பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்டது. அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் சவுதி அரேபியா பயணத்தில் அங்கு அமெரிக்கா, ரஷ்யா வெளியுறவு அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அப்போது உக்ரைன் தரப்பு புறக்கணிக்கப்பட்டது. ட்ரம்பை சந்திக்க தங்கள் அதிபர் புடின் இன்னும் தயாராகவில்லை என பதிலளித்தது ரஷ்ய அதிபர் மாளிகை. இந்த மாத இறுதியில் புடின் ட்ரம்பை சந்திக்க வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சவுதியில் செய்தியாளர்களின் கேள்விகளை எதிர்கொண்டார். அப்போது இந்த போரில் மிகவும் பாதிக்கப்பட்ட உக்ரைனை பேச்சுவார்த்தையில் இருந்து புறக்கணித்தது ஏன் என கேட்டனர். அதற்கு பதிலளித்த ட்ரம்ப், எங்களை கூப்பிடலன்னு சொல்றாங்க, பேச்சுவார்த்தைக்கு சீட் கொடுக்காதது ஏமாற்றமளிப்பதாக சொல்றாங்க. ஆனா அவர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பே பேச்சுவார்த்தைக்கான சீட் கொடுக்கப்பட்டது. அதை பயன்படுத்தி இந்த பிரச்சனையை ஈஸியாக செட்டில் செய்திருக்க வேண்டும். ஏன் செய்யவில்லை? அரைவேக்காடு பேச்சுவார்த்தையாளரால் போர் ஏற்பட்டு விட்டது. அதுவே நான் அதிபராக இருந்தால் ரஷ்யா உக்ரைனில் போரே வந்திருக்காது. கொத்து கொத்தாக மக்கள் மடிந்திருக்க மாட்டார்கள். கட்டிடங்கள் சரிந்திருக்காது. நாடெங்கும் அமைதி நிலவியிருக்கும். தற்போது கூட போரை நிறுத்தும் சக்தி எனக்கு இருப்பதாக நினைக்கிறேன். காசாவை போன்று உக்ரைனில் போரால் உயரமான கட்டிடங்களே இல்லாத நகரங்கள் பல உருவாகிவிட்டன. இந்த பூலோகத்தில் எந்த நாட்டு மக்களாக இருந்தாலும் மக்கள்தான். போரை நிறுத்தி மக்கள் மடிவதை தடுக்க வேண்டும் என்பதுதான் என் நோக்கம் என்றார். பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்றால் ஜெலன்ஸ்கி அதிபராக இருக்கும் உக்ரைனில் அதிபர் தேர்தல் நடத்த வேண்டும் என ரஷ்யா முன்வைக்கும் கோரிக்கையை நியாயப்படுத்தி பேசினார் அதிபர் ட்ரம்ப். நான் மட்டுமல்ல, உக்ரைன் மக்களே தேர்தல் வந்து பல காலம் ஆகிவிட்டதாகத்தான் கருதுகின்றனர். அவர் அதிபராக தொடருவது பற்றி எடுக்கப்பட்ட வாக்கெடுப்பில் 4% ஆதரவுதான் ஜெலன்ஸ்கிக்கு உள்ளது என கூறினார் அதிபர் ட்ரம்ப். ஆனால் கியூ சர்வதேச சோசியாலஜி மையம் நடத்திய சர்வே வாக்கெடுப்பில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு 57% வாக்குகள் இருந்தது. இந்த முரண் பற்றி பதிலளித்த ஜெலன்ஸ்கி, ட்ரம்பை நாங்கள் நம்புகிறோம், ஆனால் அவர் ரஷ்யா திரித்த பொய்களை நம்புவது வருத்தமளிக்கிறது. சொல்ல போனால் சவுதி பேச்சுவார்த்தைக்கு பின் உலக தனிமையில் இருந்து விடுபடும் வாய்ப்பை எண்ணி ரஷ்யா மகிழ்ச்சியில் இருப்பதாக கூறியிருக்கிறார் ஜெலன்ஸ்கி.